ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு கர்த்தருடைய நாமத்திலே பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. செப்பனியா 3:20 பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஐ வில் கிவ் யூ ஆனர் அண்ட் பிரைஸ் அமௌங் ஆல் த பீப்புள்ஸ் ஆஃப் தி எர்த். இங்கே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தன்னுடைய ஜனம் மறுசீரமைப்பு அடைவதிலே கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக, கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்கில் கிரேட் அஷூரன்ஸ், பெரிய உறுதி தெரிகிறது. அந்த உறுதியும் மிக வேகமாக இருக்கிறது. ஸ்பீடினஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ்னஸ், அதிலே விரிவான தன்மையும் இருக்கிறது. கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறார். இது மூல பாஷையிலே பலவின் பாலிலே இருக்கிறது. ஆகவே சிறை இருப்புகளை கர்த்தர் திருப்புகிறார் என்று அர்த்தம். 2வதாக, கிரேட் கேதரிங், பெரிய கூட்டம். ஜனங்கள் சிறை இருப்பிலிருந்து கூட்டமாக வருகிறார்கள். தே கேம் as one body, ஒரே சரீரமாக அவர்கள் வருகிறார்கள். தே partook the grace of God, கர்த்தருடைய கிருபையிலே பங்கு பெறுகிறார்கள். 3வதாக, கர்த்தர் தருகிற வாக்கு, பெரிய பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். கிரேட் நேம், டிலைட்ஃபுல் ரியாலிட்டி, அங்கே மகிழ்ச்சியான உண்மையை ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். எல்லா நிலங்களிலிருந்தும் தேசங்களிலிருந்து ஜனங்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் இந்த பெரிய பெயரை எப்படி கொடுக்கிறார்? இன்ஸ்டெட் ஆஃப் ஷேம், அப்படி வெட்கத்துக்கு பதிலாக என்று வசனம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் தரை குனிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெயரை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பில் ஜான்சன் என்பவர் 1951 பிறந்தவர். 73 வயது அவருக்கு. பெத்தேல் திருச்சபையிலே மூத்த ஒரு தலைவராக இருக்கிறார். அந்த திருச்சபை பரிசுத்த ஆவிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு திருச்சபை. 1986 சென்ற பொழுது 2000 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் 2019 11,000 பேராக பெருகிவிட்டார்கள். அவர் என்ன சொல்கிறார்? whenever God restores something, he restores it to a place greater than it was before. தேவன் எதையாவது மறுசீரமைப்பு செய்தால் அதை முன்பு இருந்ததை விட பெரிய நிலைமைக்கு கொண்டு சென்று விடுகிறார். ஒருவேளை கர்த்தர் உங்களை தொடும் பொழுது, மறுசீரமைப்பு செய்யும் பொழுது, மீட்கும் பொழுது பெரிய நிலைக்கு உங்களை கொண்டு செல்வார். அந்த பாக்கியத்துக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். எங்கள் பரம தகப்பனே, நீர் கொடுக்கிற பெரிய உறுதிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜனங்கள் கூட்டமாக வருகிறார்கள், அதற்காக நன்றி சொல்கிறோம். பெரிய நாமத்தை கொடுக்கிறேன். நீருடைய ஜனத்தை மீட்கும் பொழுதெல்லாம், மறுசீரமைப்பு செய்யும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு பெரிய நிலைக்கு என்று கொண்டு வந்து விடுகிறேன். அந்த பாக்கியத்துக்காக நன்றி. இந்த நாளிலும் யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவளை திடப்படுத்தி நல்ல உயர்ந்த நிலைக்கு, உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும். கிறிஸ்து இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.